ஏற்று என்னை நடத்திடும். ஏற்றிடும் ஏற்றிடும் ஏற்று என்னை நடத்திடும். வழி நடத்தும் நாயகா நம்பி வந்தேன் பாதமே. கடந்த நாளில் கண்மணி போல் காத்திரன்னை தாயவான். கடந்த நாளில் கண்மணி போல் காத்திரன்னை தாயவான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே கிருபைக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே கிருபைக்காய். வழி நடத்தும் நாயகா நம்பி வந்தேன் பாதமே. துன்ப நேரத்திலும் நேர்த்தியாய் நீ தாங்கினி. இன்னல் துன்ப நேரத்திலும் நேர்த்தியாய் நீ தாங்கினி. போற்றுவேன் போற்றுவேன் என்னை தாங்கிய தேவனை. போற்றுவேன் போற்றுவேன் என்னை தாங்கிய தேவனை. வழி நடத்தும் நாயகா நம்பி வந்தேன் பாதமே. நோய்களினால் வாண்டு மடியும் வேளையில். பாவ சாவ நோய்களினால் வாண்டு மடியும் வேளையில். மீட்கிறேன் மீட்கிறேன் இயேசுவே அன்பினால். வழி நடத்தும் நாயகா நம்பி வந்தேன் பாதமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கண்ட அனுபவித்த சாட்சிகளை உடையது. இதன் மூலமாக உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் ஒரு மாதிரியாயும் அமையும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்புகிறோம். ஒருமுறை நான் அமெரிக்க நாட்டிலே ஊழியங்களை செய்யும்போது நியூயார்க்கிலே ஆலிய பயன்கள் ஜெபிக்க வந்தார்கள். அதில் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து விட்டு ஒருவனை பார்த்து சொன்னேன், தம்பி, நீ மெட்ரோ ட்ரெயினில்
இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டே இருக்க. ஸ்கூல் முடிஞ்சது, நேராக வீட்டுக்கு வரக்கூடிய விருப்பம் இல்லாதபடி இப்படி நீ செய்கிறாய், இது தவறு என்று சொல்லி அவனுக்கு முதலாவது அறிவித்தேன். அதோடு அவன் என்னை ஆச்சரியமே பார்த்தான். இது எப்படி தெரியும் என்ற நோக்கத்தோடு என்னை பார்த்த பொழுது அவனுக்கு சொன்னேன், நீ கிளாஸில் கவனிக்க மாட்டேங்கிற, அது மாத்திரம் இல்லை, எந்த டீச்சரோ ஒரு டீச்சர் போர்டுக்கு திரும்பின உடனே பின்னாடி இந்த ஏற விடுற, நீயும் சரி இன்னும் கொஞ்சம் பையன்களும் சரி விடுறீங்க. இதெல்லாம் விட்டு இன்றைக்கி நான் சொல்கிற ஆலோசனையை பெற்றுக்கொண்டேன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி அவனுக்கு சொன்னேன். அவனுக்கு பயந்து கர்த்தரை தேட ஆரம்பித்தான். அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான். அடுத்த நாள் காலையிலே அவன் பள்ளிக்கூடத்துக்கு சென்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் வந்தபோது அவர்கள் போர்டு பக்கமாய் திரும்பி எழுத ஆரம்பித்த உடனே அநேக மாணவர்கள் பேப்பர் ஏறவை அனுப்பினார்கள். ஆனால் இந்த காரியத்தை அவன் செய்யவில்லை. அன்றைக்கு அவன் தீர்மானித்து செய்தவில்லை. அதனுடைய விளைவு அவனுடைய பிரின்சிபலும் போலீஸும் வந்தபோது சிசி கேமராவிலே அவன் படம் இல்லாதபடினாலே அவன் தப்பினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவன் ஆலோசனையை பெற்றுக்கொண்டபடினாலே அவன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். அவன் தொடர்ந்து இன்ஜினியரிங் படிப்பு படிக்கத்தக்கதான பெரிய கிருபை பெற்றான். அதோடு அவனுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாய் மாறியது. அவனுடைய வாழ்க்கையை பிறகு நான் சந்தித்த போது அவனுடைய குடும்பமாய் அவன் வந்தான் ஜெபிக்க. அது நான் தான் என்று சொல்லி அவன் தன்னை அறிமுகப்படுத்தினதோடு, அன்றைக்கு நான் செய்த தீர்மானத்தினாலே இன்றைக்கு நான் இவ்விதமாக நான் குடும்பஸ்தனாக இருக்கிறேன், என் மனைவி என் பிள்ளை என்று சொல்லி குடும்பமாக சாட்சி பகிர்ந்தான். அன்றைக்கு நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தர் அவனை நேசித்து அவனுக்கு வெளிப்பாட்டையும் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவனுக்குரிய ஆலோசனையும் கொடுத்தார். இதை நீ செய்யாதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று தேவன் நமக்கு அநேக ஆலோசனைகளை தந்து கொண்டே இருக்கிறார். நாம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது, நாம் அதன்படி செய்வது கிடையாது. நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிறபடினாலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளே சந்தித்து வருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையை நீ சீர்படுத்திக்கொள். தேவனுக்கு பிரியமாய் நடக்க ஒப்புக்கொடு. அவர் உனக்கு ஏற்கனவே ஆலோசனை கொடுத்த ஆலோசனைக்கு கீழ்ப்படி. அப்பொழுது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், மகிழ்ச்சினால் உன்னை முடிசூட்டுவார். நீ நினையாத நன்மைகளை பெற்று வாழ்வ கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அவை இன்றைக்கு ஒரு விசை உன்னை ஆராய்ந்து பார்த்து உனக்கு அருளப்பட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்ய ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி சகல விதமான நன்மைகளினால் முடிசூட்டி ஆசீர்வதிப்பதை நீ காண முடியும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தேவனே, இந்த ஜெப நேரத்துக்காக நன்றி கூறுகிறேன். கர்த்தாவே, நீர் ஆலோசனை கர்த்தர். எங்கள் அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் உங்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டவர்களை மாறுவதோடு அதன்படி செய்கிற மக்களாக இருக்க உதவி செய்யுங்க தாவே. அதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும், திடமனதை தாரும், தைரியத்தை தாருங்க தாவே. அதனால் நாங்கள் என்றும் ஆசீர்வதிக்கப்படவும் காக்கப்படவும் நீர் கிரியை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு கிரியை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.